Hi guys, welcome back to our channel. Finally, Vivo வந்து அந்த X70 series launch பண்ணிட்டாங்க. X70 Pro Plus, X70 Pro. So வெறியா பேர் இதுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம். Especially இந்த கேமராங்க, the king of cameraன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க புது ஸ்பெக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டிசைன்ஸ்மே பார்க்க வேற மாதிரி இருக்குங்க. ஸோ ஸ்பெக்ஸ்லாம் நிறைய அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஒரு வேற லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒன்று சொல்றேன், பை த பை நீங்க இப்போ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணிங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் கேஜெட்ஸ் பத்தி வீடியோ அப்டேட்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Vivo X70 Pro Plus தாங்க நம்மகிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கினா உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கவர் கரெக்டாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ளோரிடா ஏஜ் டிசைன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ்லாம் நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ண ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவுச் எடுத்து பார்த்துலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ பவுச்சுமே உங்களுக்கு வந்து நீங்கள் சாயலாக வெளியே ஒரு 500 கொடுத்து நீங்கள் வாங்க அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே வாங்கவே தேவையில்லை. ஸோ அடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பட்ஸ். ஸோ எஸ்பெஷலி இந்த விவோ யூஸர்க்கெலாம் நமக்கு வந்து எப்போயுமே இன்னும் கொடுத்துட்ருக்காங்க அந்த ஏர்போர்ட்ஸ். பட் இந்த தடவை வந்து உங்களுக்கு அந்த ஸ்பான்ஸ்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு அப்கிரேட் வச்சு நான் முதல்ல அந்த ஸ்பான்சஸ் இருக்காது. அடுத்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் எப்பயும் போல தாங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பேக்கேஜ் வந்து டிசைன் வேற லெவலில் பண்ணி அவ்வளோதாங்க அன்பாக்சிங். ஸோ நீங்கள் வாங்க போறீங்கன்னா இதெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்பிளே சைஸ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. டிஸ்பிளே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.783க்கான உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2K சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் என்ன சைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா AMOLED தான் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரானரி மேலே போய் E5க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே போகிறதுல உங்களுக்கு வந்து வரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரைட்னஸ் வந்து 15 Hzக்கான நார்மல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1500க்கான ஒரு பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் பீக் பிரைட்னஸ்னால் உங்களுக்கு தேவைன்றப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதான் பீக் பிரைட்னஸ். ஸோ பிரைட்னஸ் டிஸ்பிளே சைஸ் ஓவராலாக சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்து ஒரு பேட்டரிக்கு போயிடலாங்க. பேட்டரி வந்து 4500க்கான mAh பேட்டரி சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே நார்மலானது தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜ் வயரில் வந்து 66 ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. பட் வயர்லெஸில் 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபராக இருக்கும் நீ அந்த பக்கம் போய்க்கலாம். ப்ராசஸர் பார்க்கலாங்க. என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், டாப் நாச்சில் போயிட்டு இருக்க Snapdragon 888 தாங்க ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிபியூ வந்து என்ன ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா Adreno 660 சிப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங்லாம் ஆட போறீங்கன்னா கவலையாக வேணாங்க, தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இந்த ஃபோனோட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. ப்ளஸ் லைட் மோடுங்க. ஸோ நைட் மோடில் வந்து நீங்கள் ஃபோட்டோ கேமரா எடுக்கும் போது சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. சாம்பிள் பிக்சர் பார்த்துருப்பீங்க. அடுத்து பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி வந்து 48 MPக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து 50 MP. அடுத்து வந்து ஒரு கீழே 12 MPக்கான ஒரு போர்ட்ரேட் மோடுக்கான யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP டெப்த் அந்த ஒரு கேமரா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. எஸ்பெஷலி நைட் மோடில் வந்து நீங்கள் செம்மையாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். ப்ளஸ் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் மோட் கொண்டு வந்திருக்காங்க பயங்கரமாக. ஸோ ஒரு விதமாக ஸ்டெபிலைசேஷன் மோட் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு V1 இமேஜ் சிப்னு ஒரு ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுறாங்க. ஸோ அதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் மோட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த V1 சிப் வந்து இதை அப்புறம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் விவோவில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் 8K வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னா 30 ஃப்ரேம் per செகண்ட் எடுக்கலாம். அதே 4K வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னா 60 ஃப்ரேம் per செகண்டில் எடுக்கலாங்க. ஸோ நீங்கள் ஓடிட்டு இன்கேஸ் நீங்கள் வீலாக்லாம் எடுக்கிற மாதிரி பர்ஸ் வந்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த X70 Plus. ஸோ ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் பைக்கில் போயிட்டு இருக்க மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஷேக் ஆகாமல் இருக்கும். ஸோ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன ஒரு ஆண்ட்ராய்டில் லெவலில் போயிட்டு இருக்கு ஃபன் டச். ஓகே, விவோட ஃபன் டச் 12 இயங்க போகுதுங்க. ஸோ அடுத்து வந்து இதில் ப்ளூடூத் வந்து 5.2 வெர்ஷனில். அடுத்து வைஃபை வந்து 6 சப்போர்ட்டோட போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்பீக்கர் பக்கம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து டியூயல் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. ஸோ சவுண்டு குவாலிட்டி பார்த்து சொல்லவே தேவையில்ல. விவோவில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சைடில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்ன வரைக்குமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அந்த சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை. வெயிட்னு பார்க்கும்போது 213 கிராம் வெயிட் வருதுங்க. ஸோ ஓவராலாக ஆவரேஜ் மாதிரி தான் தெரியுது. அடுத்து இதுக்கு IP68க்கான ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பி மலையில் எதுலையுமே விளாடலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரவே வர. அடுத்து X70 Proல ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. 6.56 தான். ஸோ ப்ராசஸர்னு பார்க்கும்போது MediaTek டைமென்சிட்டியான 12,000க்கான ப்ராசஸர் கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ இதில் அதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமரா வந்து அதில் ஸ்டார்டிங் பேக்கில் வந்து 48 கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து பேக்கில் வந்து 50 கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி அதில் ஃப்ரண்ட் 32 தாங்க, இதுலேயுமே 32 தான். ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி அதில் பேட்டரி சைஸ்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி சைஸ் பார்த்தோம், பட் இதில் வந்து 4450 mAh தாங்க. ஸோ ஓவராலாக கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ப்ராசஸர்னு பார்க்கும்போது ப்ரோ ப்ளஸில் வந்து அவங்க ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த வெறும் ப்ரோவில் வந்து அவங்க டைமென்சிட்டி ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லைங்க, ஓவராலாக அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் செக்மெண்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு OnePlusக்கான ஈக்குவல் கொடுக்குற மாதிரி கேமரா ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டிசைன்ஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவில் ஆக்சுவலி கேமராக்காக மட்டும்தான் வாங்கணும் இல்லை, ஸோ உங்கள் ப்ராசஸுமே அப்படி பண்ணியிருக்காங்க, அப்படியே வசனாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கு ஓவரால் டிஃப்ரெண்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ அவுட்டூரில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது X70 Pro, செகண்ட் பார்க்குறது X70 Pro Plusங்க. அந்த ரைட் சைடில் வேறு ஒரு சின்ன ஒரு LED தாங்க அவங்களுக்கு வராது, மற்றபடி ஓவரால் எல்லா ஸ்பெக்ஸுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தாங்க இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும்தான் ரொம்பவுமே கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஏன்னா ப்ராசஸர் ப்ளஸ் அந்த கேமராக்காக தாங்க டிஃபர் ஆகுது. ஸோ இந்த Vivo X70 Pro Plusோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256 ஸ்டோரேஜோட உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 799,901 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி X70 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 46,000 ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 8GB வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப் டு 12GB வந்து 52,000 வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு கேமரா கம்பேரிசன் ப்ளஸ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் இந்த டிசைன் இதெல்லாம் ஓவராலாக பார்த்துக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ப்ரிஃபராக இருக்குன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் வந்தால் லைக் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.